யார் வாழ்த்துவாங்க? வயசில் பெரியவங்க அல்லது வயிறார நீங்கள் சாப்பாடு போட்டிங்கன்னா சாப்பிட்ட சந்தோஷத்தில் அவங்க வாழ்த்துவாங்க. திருவிழா வீட்டிலனாக்கா பெரியவங்க காலில் விழுவும். காலில் விழுந்த உடனே என்ன சொல்லுவாங்க? எப்பேற்பட்ட கோபம் இருந்தால் கூட நல்லா இருப்பா அப்படிம்பாங்க. சந்தோஷமாக இரு, வேற என்ன வேணும்? மனசுக்குள்ளே எவ்வளவுதான் பொறாமையோ கோபமோ இருந்தால் கூட அந்த காலில் விழுகிற நேரத்தில் மனசு எல்லாருக்கும் மாறும். அதுக்கு தான் சொல்லுவாங்க, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு அப்படிம்பாங்க. மன்னிப்பே கேட்க வேண்டாம், காலில் விழுந்த உடனேவே நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்படி நம்ம காலில் விழுந்தால் நாம் ஆசீர்வாதம் பண்ணுறதுங்கிறது நம்ம நாட்டில் அது ஒரு அற்புதமான வழக்கம். அதை நாம் சின்ன வயசுலேயே பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரணும், பெரியவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னுட்டு. நமஸ்காரம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் அவங்க வாக்கு, ஏன்னா வாழ்ந்தவங்க இல்லையா, அவங்களுடைய வயசுக்கு அவங்க எவ்வளவு அனுபவப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணினா அவங்க வாழ்த்துற சொல்லு பலிக்கும் அப்படிம்பாங்க.